Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பணம், பேர், புகழ், அதிகாரம் இதுல எதை இழந்தாலும் அதை திரும்ப சம்பாதிச்சிட முடியும். உண்மையான நண்பனை இழந்துட்டா இட்ஸ் a great loss. இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச விமன் கிரிக்கெட்டர் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு ஸ்மிருதி மண்டனாவை ரொம்ப பிடிக்கும். 2017 விமன் வேர்ல்டு கப் மேட்ச் இங்கிலாந்துல நடக்குது. அந்த மேட்ச்க்கு முன்னாள் ஈவினிங் ஓபனிங் டின்னர் பார்ட்டிக்கு மித்தாலி ராஜும் போயிருக்காங்க. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் இவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச மேல் கிரிக்கெட்டர் யாருன்னு கேக்குறாங்க. வேற யாரா இருந்தாலும் இவங்க பேட்டிங் ஸ்டைல் பிடிக்கும், பவுலிங் ஸ்டைல் பிடிக்கும்னு யாரையாவது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே கொஸ்டினை நீங்க யாராச்சும் மேல் கிரிக்கெட்டர் கிட்ட உங்களுக்கு எந்த ஃபீமேல் கிரிக்கெட்டர் பிடிக்கும்னு கேட்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அதோட நிப்பாட்டாம எங்களுக்கு தெரியும் மேல் கிரிக்கெட்டர் ஃபேமஸ் ஆன அளவுக்கு நாங்க ஃபேமஸ் ஆகலன்னு. அதே மாதிரி டிவில அவங்க ஆடுற ஒவ்வொரு மேட்சையும் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி எங்களது பண்றது இல்ல. பிசிசிஐ போட்ட எஃபெக்ட்னால தான் இப்போ நாங்க ஆடுறதையும் டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இருக்க பப்ளிசிட்டி எங்களுக்கு கிடைக்கல. அது ஏன் மேல் கிரிக்கெட்டர் கிட்ட கேட்கும் போது மட்டும் பொதுவா உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் யாருன்னு கேக்குறீங்க? இதே கொஸ்டினை நீங்க யாராச்சும் மேல் கிரிக்கெட்டர் கிட்ட உங்களுக்கு எந்த ஃபீமேல் கிரிக்கெட்டர் பிடிக்கும்னு கேட்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இவங்க பேர் ஷெஃபாலி வர்மா. 2K கிட்ஸ். இவங்க 2004ல தான் பிறந்தாங்க. இவங்க இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமுக்காக 2019ல ஆடுறாங்க. 2019 விமன் T20 இன்டர்நேஷனல் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆப்போசிட்டா ஆடுறாங்க. டாஸ் வின் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் ஃபீல்டிங்க சூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமோட ஓபனர்ஸ் ஷெஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மண்டனாவும் இறங்குறாங்க. அதுல ஷெஃபாலி வர்மா 73 ரன்னும் ஸ்மிருதி மண்டனா 67 ரன்னும் அடிக்கிறாங்க. இந்தியன் டீம் 20 ஓவர்ல 185 ரன் அடிக்கிறாங்க. அடுத்த ஆடின வெஸ்ட் இண்டீஸ்ல யாருமே ஒழுங்கா ஆடல. 20 ஓவர்ல 101 ரன் தான் அடிக்கிறாங்க. 84 ரன் வித்தியாசத்துல இந்தியன் டீம் வின் பண்ணிடுறாங்க. அந்த மேட்ச்ல ஷெஃபாலி வர்மாக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கிடைச்சது மட்டும் இல்லாம சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் அவரோட 16 வயசுல தான் அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் 50 அடிச்சாரு. ஆனா இவங்க 15 வயசுலயே 50 அடிச்சு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். 2021 ஒன் டே இன்டர்நேஷனல் விமன் கிரிக்கெட் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மேட்ச் நடக்குது. அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிடுறாங்க. செகண்ட் மேட்சை எப்படியாச்சும் வின் பண்ணணும்னு இந்தியன் டீம் ஆட வராங்க. அந்த மேட்ச்ல இந்தியன் டீம் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங்க சூஸ் பண்றாங்க. இந்தியன் டீமோட வேற லெவல் பவுலிங்னால 41வது ஓவர்லயே 187 ரன்ல சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஆல் அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் டீம் ஆட ஸ்டார்ட் பண்றாங்க. ஓபனிங்ல இறங்கின ஸ்மிருதி மண்டனா 80 ரன் அடிக்கிறாங்க. அதுவும் 64 பால்ல. அந்த மேட்சை வெறும் 28வது ஓவர் 4வது பால்லயே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் சேசிங்ல சுசி பேட்ஸ் தொடர்ந்து 9 வாட்டி 50 அடிச்சது தான் ரெக்கார்டா இருந்துச்சு. ஆனா ஸ்மிருதி மண்டனா 10 வாட்டி தொடர்ந்து 50 அடிச்சு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காங்க. சேசிங்ல 10 வாட்டி தொடர்ந்து 50 அடிச்ச ஒரே கிரிக்கெட்டர் இப்போ வரைக்கும் இவங்க தான். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துல நடக்குது. அதுல செகண்ட் டெஸ்ட் மேட்சை இந்தியன் டீம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்க சூஸ் பண்றாங்க. இங்கிலாந்தோட ஓபனர்ஸ் சார்லட் எட்வர்ட்ஸ் 1 ரன்லயும் கேத்ரின் லென் 10 ரன்லயும் அவுட் ஆயிடுறாங்க. அந்த டீம்ல லாரா நியூட்டன் மட்டும் தான் 98 ரன் அடிக்கிறாங்க. இங்கிலாந்து டீம் 329 ரன்க்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆன இந்தியன் விமென்ஸ் டீமோட ஓபனர் சுனித்ரா பரஞ்சி 2 ரன்லயும் மமதா மபன் 20 ரன்லயும் அவுட் ஆயிடுறாங்க. அப்போ கேப்டனா இருந்த அஞ்சும் சோப்ராவும் மித்தாலி ராஜும் மேட்சை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போறாங்க. அஞ்சும் சோப்ரா 52 ரன்னும் மித்தாலி ராஜ் 214 ரன்னும் அடிக்கிறாங்க. அப்ப வரைக்கும் ஆஸ்திரேலியன் விமன் பிளேயர் கரன் ரோல்டனோட 209 ரன் தான் வேர்ல்டு ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் டெஸ்ட் ஸ்கோரா இருந்துச்சு. அதை இவங்க 214 ரன் அடிச்சு பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் இவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோரை வேற யாரும் பிரேக் பண்ணல. அதை அவங்க பிரேக் பண்ணும்போது அவங்களோட வயசு 19.
பேர் மித்தாலி ராஜ். ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. அவங்களோட 10 வயசுல கிரிக்கெட் ஆட ஸ்டார்ட் பண்றாங்க. 14 வயசுல ஃபர்ஸ்ட் டைம் விமன் கிரிக்கெட் டீமுக்காக ஆடுறாங்க. ஆனா அவங்களால ஃபைனல் ஸ்குவாட்க்கு போக முடியாம போயிடுது. சச்சின் டெண்டுல்கர் இப்போ வரைக்கும் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு ரெக்கார்ட் தான் இந்த லாங்கஸ்ட் ஒன் டே இன்டர்நேஷனல் கரியர். பசங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப வருஷம் இருக்கணும்னாலே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே பொண்ணுங்களுக்கு நான் சொல்லவே வேணாம். ஆனா மித்தாலி ராஜ் அதெல்லாம் தாங்கிட்டு 20 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் கிரிக்கெட்டர் 20 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணது. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 இயர்ஸ் இருந்தா சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டையே பிரேக் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. நம்மளோட போன வீடியோல நாங்க போட்டதுலயே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டிருந்தோம். அதுல தலை தான் டோனி தக்லைஃப் பிடிக்கும்னு 70%, சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி தக்லைஃப் பிடிக்கும்னு 13%, யூடியூபர் தக்லைஃப் பிடிக்கும்னு 4%, விராட் அண்ட் ஏபிடி அண்ட் தலை அண்ட் சின்ன தலை ஃப்ரெண்ட்ஷிப் தக்லைஃப் பிடிக்கும்னு 11%, அதர்ஸ் 2% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கிங் எடிட்ஸ்ன்றவங்க விவேகானந்தாவோட தக் வந்து செம்மையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜார்விஸ் ஸ்டாக்ன்றவங்க விராட் கோலி அண்ட் ஏபிடியோட ஃப்ரெண்ட்ஷிப் தக்லைஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அக்ஷய் ஸ்ரீராம்ன்றவங்க விவேகானந்த தக்லைஃப் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் ஹார்ஸ் கேமிங்ன்றவங்க பிளே பாய் ஸ்ரீயஸ் ஐயர்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷைலன் டென்னிஸ்ன்றவங்க நான் ஒரு கிரிக்கெட் ஃபேன், அதனால கிரிக்கெட் தக்லைஃப் எல்லாமே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ் சாருன்றவங்க ஆர் யூ ஓகே பேபி தக்லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பாரத் மஜான்றவங்க நீங்க போட்டதுலயே டோனியோட தக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அருண் பிரசன்னான்றவங்க டோனி தக்லைஃப் எல்லாமே சூப்பரா இருக்கும், நான் 50 முறைக்கு மேல பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் ராக்கின்றவங்க நீங்க போடுற எல்லா வீடியோவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தனுஷ் ஆர்ன்றவங்க சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி தக்லைஃப் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ ஹரின்றவங்க விராட் கோலி அண்ட் ஏபிடி ஃப்ரெண்ட்ஷிப் தக்லைஃப் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மை சேனல்ன்றவங்க பெக்கர் தக் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராமமூர்த்தின்றவங்க எல்லாமே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் பசங்க செஸ்ன்றவங்க கேஎல் ராகுல் தக்லைஃப் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அலெக்ஸ் நிக்ஸான்றவங்க விராட் கோலி அண்ட் தல டோனியோட தக்லைஃப் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சுலக் சேனா எம்எஸ்டி அருண்றவங்க டோனியோட தக்லைஃப் எல்லாமே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ் பிரவீன் 9D எஸ் மோனிஷ் 2Cன்றவங்க விவேகானந்தர் அப்புறம் டோனி தக்லைஃப் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் ஏ ஃபேன் ஆஃப் டிஜிபி சிங்கம்ன்றவங்க சீகாவோட தக்லைஃப் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சுதா செந்தில்ன்றவங்க டோனி அண்ட் சுரேஷ் ரெய்னா ஃப்ரெண்ட்ஷிப் தக்லைஃப் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாலகிருஷ்ணன்றவங்க தல டோனி தக்லைஃப் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிசோ சூர்யான்றவங்க விராட் அண்ட் டோனி தக்லைஃப் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட் தக்லைஃப் எல்லாமே மாசா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஎன் சென்னை கேமிங்ன்றவங்க இன்னைக்கு வீடியோல போட்ட எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அபிராமி சங்கர பிள்ளைன்றவங்க நீங்க போட்ட எல்லா வீடியோமே எனக்கு பிடிக்கும், மெயினா தலை தான் தக்லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.